பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நம்மை கடந்த 9 மாதமும் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் பிரவேசிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 10வது மாதமாகிய இந்த அக்டோபர் மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை, நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நம் நடுவில் அவர் நிலை கொண்டிருப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பாருங்களேன், அநேக காரியத்தை குறித்து பயம் வந்து விடுகிறது. எதிர்காலத்தை குறித்து, வேலையை குறித்து, படிப்பை குறித்து, வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகளை பார்த்து அநேக பேர் பயந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளில் நமக்கு நேராய் வார்த்தை வருகிறது, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்களேன், நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தர் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது, அதுவும் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கும் பொழுது எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அதில் ஒரு ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் ஒரு தைரியத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்களேன், ஆகாய் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது மறுபடியும் ஆலயத்தை கட்டும்படியாய் செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிறது மாத்திரமல்ல, ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் வேலையை நடத்துங்கள், திடன் கொள்ளுங்கள். ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். செருபாபேலை திடன் கொள்ளுங்கள், யோசுவாவை திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்தில் திடன் கொள்ள வேண்டும், தனிப்பட்ட நபர் திடன் கொள்ள வேண்டும், சபை திடன் கொள்ள வேண்டும். திடன் கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட நிலை கொண்டிருப்பார். புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், இந்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 24 மணி நேரம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. எது உங்களை ரொம்ப பயப்படுத்துகிறதோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். இந்த மாதத்தில் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார். தி சென்டர் ஆஃப் யுவர் லைஃப், சென்டர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, சென்டர் ஆஃப் யுவர் ஒர்க், சென்டர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சென்டரில் இருக்க அவர் விரும்புகிறார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா சீக்கிரத்தில் மகிமையை காணப்போகிறோம். அதனால தான் ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார். எதற்கு ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார்? சீக்கிரத்தில் ஒரு மகிமையை பார்க்க போகிறோம். அதனால் கலங்க வேண்டாம். இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் ஆவியானவரின் மாதம். இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அவர் நிலை கொண்டு இருக்கும் பொழுது எல்லாமே ஜெயமாய் மாறும். ஆகையால் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோட ஆவியானவர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் பலப்படுத்தி இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Happy New Month.